Dear 12th standard students, in this video we are going to learn question number 3 from exercise 1.6. Investigate the values of lambda and mu, the system of linear equations 2x plus 3y plus 5z equal to 9, 7x plus 3y minus 5z equal to 8, 2x plus 3y plus lambda z equal to mu have no solution, and second one unique solution, and for third one an infinite number of solution. So இங்கே மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து இந்த லேம்டா மியூ வேல்யூ இந்த மூணு டிஃப்ரெண்ட் சொல்யூஷனுக்கு எப்படிலாம் கிடைக்கும், என்னெல்லாம் இருந்தால் அந்த மூணு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஏபி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். ஆக்மெண்டட் ஏன்றது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டு, பின்றது ரைட் சைடில் உள்ள வேல்யூஸ். ஸோ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். 2 3 5 தென் 9 7 3 minus 5 8 2 3 lambda mu. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே இந்த ரெண்டு எலிமெண்ட்டு 0 ஆகணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே 1 இருந்தால் இது ஈஸியாக இருக்கும். பட் இங்கே 1 இல்லை, டிஃப்ரெண்ட் கேல்குலேஷனாக பண்ணணும். இதில் வந்து R2 implies R2, இங்கே R2ல் 2 இன்ட்டு பண்ணுங்க, R1ல் -7 இன்ட்டு பண்ணுங்க. ஏன்னா இங்கே ஒன்று வர வைக்கிறதுக்கு கஷ்டம் இங்கே. ஏன்னா இங்கே 1 அப்படின்றது 2ஆல் டிவைட் பண்ணாலும் 1 வராது, ஃப்ராக்ஷனில் இருக்கும், நம்ம கஷ்டமாக இருக்கும். தென் இங்கே 2ஆல் என்ட்ரு பண்ணலாம். ரோ 2 14, இங்கே 2ஆல் என்ட்ரு பண்ணிங்கன்னா 6, இங்கே 2ஆல் என்ட்ரு பண்ணால் -10, இங்கே 2ஆல் என்ட்ரு பண்ணிங்கன்னா 16. மேலே ரோ 1எல்லாம் -7ஆல் என்ட்ரு பண்ண போகிறோம். -14, இங்கே -7ஆல் என்ட்ரு பண்ணிங்கன்னா -21, இங்கே -7ஆல் என்ட்ரு பண்ணிங்கன்னா -35, இங்கே -7ஆல் என்ட்ரு பண்ணிங்கன்னா -63. ஆட் பண்ணலாம். 0 21ல் 5 போச்சுன்னா -15, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -45. 63ல் 17 போச்சுன்னா 7 5 4 -47. So now the new matrix is 2 3 5 9. first row அப்படியே வந்துரும். second row இப்போ 0 -15 -45 -47. third row க்கு ஈஸியான கால்குலேஷன் தான். R3 implies R3 minus R1. R3ல இருந்து R1 அப்படியே மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணினாலே வந்துடும். 2 minus 2 0, 3 minus 3 0, lambda minus 5 gives lambda minus 5 வந்துடும். mu minus 9 அப்படியே எழுதிக்கிங்க. இது எந்த சேஞ்ச் இல்லை. நம்ம டைரெக்டாகவே நமக்கு எக்லான் ஃபார்ம் வந்துருச்சு. நம்ம நேராக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நோ சொல்யூஷன். ஃபார் நோ சொல்யூஷனுக்கு லேம்டா மியூ எப்படி இருக்கும், லாஸ்ட் சம்மில் பார்த்துருப்போம், அதே மாதிரி கண்டிஷன்ஸ் தான் இங்கே வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நோ சொல்யூஷன்ஸ். ஃபார் நோ சொல்யூஷனுக்கு எப்படி இருக்கணும், நமக்கு இந்த இடம் 0வாக இருக்கணும், இங்கே 0வாக இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் lambda minus 5 equal to 0, that is lambda is equal to 5, mu minus 9 is not equal to 0, that is mu is not equal to 9. ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு இங்கே சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரும், சாரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ அதாவது இந்த ரேங்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரேங்க் ஆஃப் A/B 3ன்னு வரும், ரேங்க் ஆஃப் A வந்து 2ன்னு வரும், which is not equal, therefore நமக்கு இங்கே சொல்யூஷன் கிடைக்காது. and the second condition, செகண்ட் என்னது, யூனிக் சொல்யூஷன் வரணும். யூனிக் சொல்யூஷன் வரணும்னா லேம்டாவும் மியூவும் எப்படி இருக்கணும், யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா இந்த இடம் மட்டும் 0 இல்லாமல் இருந்தாலே போதும். இந்த இடம் 0 இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹோல் மேட்ரிக்ஸும் தட் இஸ் A/B மேட்ரிக்ஸும் A மேட்ரிக்ஸும் ரெண்டுமே ரேங்க் 3 ஆகிடும். நமக்கு இங்கே யூனிக் சொல்யூஷன் கிடைச்சிரும். ரேங்க் ஆஃப் A/Bயும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவல் டு 3ன்னு வரணும். தட் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னா lambda minus 5 is not equal to 0, that is lambda is not equal to 5. mu can take any value. mu வந்து எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். mu can take any value. ஏன்னா இங்கே 0வாக இருந்தாலும் அது இதை அஃபெக்ட் பண்ணாது. அதனால mu வந்து 0 வரலாம், மேபி 9 கூட வரலாம். 9 வந்தாலும் 0 வரும், அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ the system is consistent and has unique solution. ஸோ நமக்கு இங்கே யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். ஃபார் லேம்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 5, லேம்டா மட்டும் 5ன்னு இருக்கக்கூடாது. அண்ட் தேர்ட் ஒன் infinite number of solution, infinite number of
சொல்யூஷன்ஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு இங்கே இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே 0 ஆகணும். அப்போ தான் இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆகிடும். நமக்கு ரேங்க் 2ன்னு வந்துடும். ஸோ ரேங்க் ஆஃப் A/Bயும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவல் டு 2ன்னு வரணும்னா தட் இஸ் விச் இஸ் லெஸ் தென் 3, தட் இஸ் n. அப்படின்னா லேம்டா மைனஸ் 5ம் 0 இருக்கணும், தட் இஸ் லேம்டா ஈக்குவல் டு 5, அண்ட் மியூ மைனஸ் 9 ஈக்குவல் டு 0, தட் இஸ் மியூ ஈக்குவல் டு 9. ஸோ இது ரெண்டுமே 0ன்னு இருந்ததுன்னா the whole row 0 ஆகிடும். நமக்கு ரேங்க் ரெண்டுமே ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். then the system is consistent and has infinite number of solutions. ஸோ அதுக்கு இதுதான் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? லேம்டா எப்படி இருக்கணும்? 5ஆக இருக்கணும், மியூ வந்து 9ஆக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கரெக்டாக புரிஞ்சிங்கன்னா தான் அதை பண்ண முடியும். எங்கே 0 வரணும், எங்கே வரக்கூடாது. ஸோ நோ சொல்யூஷன் அப்படின்னா ரெண்டுமே ஒருத்தர் 0 ஆகணும், ஒருத்தர் 0 ஆகக்கூடாது. யூனிக் சொல்யூஷனாக இவர் ஒருத்தர் மட்டுமே 0வாக இல்லாமல் இருந்தாலே போதும். இங்கே ரெண்டு டேர்முமே 0வாக இருக்கணும். தேங்க்யூ.